விமான பயணம் மாதிரி தான் விண்வெளி பயணம் ஆயிட்டு இருக்கு. இப்போ சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு விண்கலம் போயிட்டு வந்து அதற்கு தேவையான எரிபொருள் கொடுக்கறதா இருக்கலாம். அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க முதல்ல 4 மாதம் 5 மாதம் இருக்கிறாங்க, அவங்கள மாற்றி அடுத்தவங்க போகிறது. இந்த பயணம் வந்து இதாக நடக்கிறதா. அப்படி வர்றதுல இதுவரைக்கும் ரஷ்யாவிலேருந்து போகிறவங்க இருந்தாங்க, அதே மாதிரி நாசாவிலேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு, எலான் மாஸ்கோட டிராகன் இருந்துச்சு. இது கூட சேர்ந்து தான் போயிங் இன்னொரு கலன் வந்துச்சு. அந்த கலனுடைய பயிற்சி நடக்கும் பொழுது தான் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பயிற்சி விமானியாக தான் போகிறாங்க. அவங்க அதாவது டெஸ்ட் பைலட் அப்படிங்கும்போது அவங்க தான் லீடிங் அது மாதிரி வரும். அதான் டெஸ்ட் பண்ணுறவங்க, அவங்கள டெஸ்ட் பண்ணுறதில்ல, டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க போகிறாங்க. அப்போ போகும்பொழுது ஏற்பட்ட சில கோளாறுனால அதை சரி பண்ணி அவங்க இணைஞ்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அதே வகையில் திரும்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு பல கேள்வி இருந்ததுனால ஆள் இல்லாத கலனாக திரும்பி வந்துச்சு. இப்போ ஆள் கலனாக திரும்பி பத்திரம் வந்துருச்சு. இப்போ முதல்லையே இந்த மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை போகக்கூடிய கலன்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய திட்ட வரையறை இருக்கும். அந்த திட்ட வரையறை கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சுனிதா வில்லியம்ஸ் இருந்தாலும் கூட அதுக்கு முறை 2-3 முறை போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் சகஜமாக போயிட்டு வந்தது தான். அதே மாதிரி தான் இப்போ அதற்கான நேரம் வந்தங்காட்டி அதே போயிட்டு வர கலனில் தான் அவங்க திரும்பி வர்றாங்க. அந்த வகையில் நாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு விமானம் ஏற சமயத்தில் அந்த விமான கோளாறு அப்படிங்கிறனால தடப்பட்டுருச்சு. ஆனால் அடுத்த விமானம் உடனே ஏற முடியாது. நான் அதுக்காக ரிசர்வ் பண்ணவங்க இருப்பாங்க, அதுக்கடுத்து ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. எந்த விமானம் கிடைக்குதோ அது கடிச்சு வரணும். அப்படி வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். உறவினர்களாக இருந்தோம்னா அந்த விமானத்தை வர வேண்டிய இந்த விமானம் தள்ளி வந்துருச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரி வரும் சூழ்நிலை தான் நான் பார்க்குறேன். இதையும் கூட பார்த்தீங்கன்னா இதை விட அதிக நாட்கள் சுனிதா வில்லியம்ஸ் இதை விட அதிக நாட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கூட போனவங்களும் அவங்களும் இன்னொருத்தர் போனார் இல்லையா, அவரும் இவங்க கூட இருந்திருக்காங்க. இதை தாண்டி சுனிதா வில்லியம்ஸே இதை விட அதிக நாட்கள் முதல்ல இருந்திருக்காங்க. இது எல்லாம் தாண்டி இவங்க போய் சில நாட்கள்லேயே அந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கான கமாண்டராக இவங்க தான் நியமிச்சாங்க. கடைசி வருவரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் கூட அவங்க அந்த பொறுப்பில் இருந்தாங்க. அந்த பொறுப்பில் மற்ற 7 பேருக்கு தலைமை தாங்கி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடல்நலமும் உள்ளமும் சிறப்பாக இருந்த காட்டி தான் அவங்க இருந்திருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி நான் பார்க்கல. அதாவது மனிதர்கள் அதிகமாக ஆண்கள் தான் அதிகமாக விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி பெண்களால் முடியுமா அப்படிங்கிற பரிசோதனை வந்த பொழுது சுனிதா வில்லியம்ஸ் போன்றவங்க அவங்க காமிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு முறை கூட அதிகமாக என்ன தனியொரு மனிதன் யாருக்குமே இப்போ விமானம் ஏறப்போற சமயத்தில் நிறுத்தி வச்சுட்டு அடுத்த விமானம் 9 மாதம் பண்ணால் யாருக்குமே ஒரு மனமனைதாக இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்துட்டாங்க. இந்த அதாவது அந்த இடத்துல என்ன நிகழுமோ அதை தாண்டி இன்னொரு மன உளைச்சல் இருக்கும், அதையும் தாண்டி அவங்க வந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் வரும்பொழுது கிட்டத்தட்ட என்ன பொறுத்தளவுக்கு திரும்ப சொல்ற மாதிரி ஒரு விமான பயணம் மாதிரி இப்போ உருவாகிட்டு இருக்கு.